தேவர்களுக்கு மந்திர உபதேசம் செய்த கோவிலூர் மந்திரபுரீஸ்வரர். தேவர்கள் பார்க்கடல் கடைந்தபோது உண்டான நஞ்சை உண்ட சிவனே இத்தலத்தில் மந்திரபுரீஸ்வரராக வீற்றிருப்பதால் தன்னை சரணடைந்த தேவர்களுக்கு செய்த மந்திர உபதேசத்தைப் பற்றி இந்த பதிவில் காணலாம். ஆதிசேஷன் யோக சக்தியை பெற மாமரங்கள் நிறைந்த இந்த தலத்தில் தவம் புரிந்தான். சிவன் அவன் பக்திக்கு இணங்கி அவனுக்கு மந்திர உபதேசம் செய்தான். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இத்தலத்தில் தட்சிணாமூர்த்திக்கு எதிரே ஆதிசேஷன் காணப்படுகிறான். ஆதிசேஷன் தன் தாய்க்காக கொண்டு வந்த அமுதத்தின் ஒரு துளி சிவன் மீது சிந்தியதால் இத்தல சிவன் வெண்மை நிறத்தில் காட்சி தருகிறான். ஆதிசேஷனை பதஞ்சலி முனிவராக அவதரித்ததால் அவனுக்கு சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடிய சிவன் இத்தலத்தில் விஸ்வாமித்திரருக்காக ஆனந்த தாண்டவம் ஆடியதால் இத்தலம் ஆதி சிதம்பரம் என அழைக்கப்படுகிறது. மார்க்கண்டேயனுக்காக யமனை வதைத்த சிவனே இத்தலத்தில் வீற்றிருப்பதால் யமனின் பாச கயிற்றால் வடுக்கள் பெற்ற மார்க்கண்டேயன் மந்திரபுரீஸ்வரரை வணங்கி தன் தழும்புகள் நீங்க பெற்றான். இவன் உருவாக்கப்பட்ட மணிக்கை தீர்த்தம் இன்றளவும் இக்கோவிலில் காணப்படுவது மட்டுமல்லாமல் மார்க்கண்டேயன் சூட்சம் வடிவில் சிவனை வணங்குகிறான். ராமேஸ்வரத்தில் ராமனால் உருவாக்கப்பட்ட சிவனே இத்தலத்தில் வீற்றிருப்பதால் ராமனுக்கு சேது அணை கட்ட மந்திர உபதேசம் செய்ததால் மந்திரபுரீஸ்வரர் என அழைக்கப்பட்டான். இத்தல சிவனின் பானம் இன்றளவும் சாய்ந்து இருப்பது நோக்கத்தக்கது. ராமன் அம்புகளால் காயம்பட்ட வருணன் இத்தலத்தில் உள்ள சிவனை வணங்கி காயங்கள் நீங்க பெற்றான். அவன் வழிபட்ட வருணலிங்கம் இத்தலத்தில் இன்றளவும் காணப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள துர்க்கை அம்மன் பாதத்தில் கீழ் எருமை தலை இல்லாததற்கு காரணம் யமன் இத்தலத்தில் வர அனுமதி இல்லை என்பதற்காக. இத்தலத்தில் நவகிரகங்கள் ஒன்றாக இல்லாமல் கர்ப்ப கிரகத்தை சுற்றி காணப்படுவதற்கு காரணம் இத்தல சிவன் கிரகங்களை வழி நடத்துகிறான் என்பதை உணர்த்துகிறது. இத்தலத்தில் உள்ள காசி விஸ்வநாதரையும் அன்னபூர்ணியையும் தரிசித்தால் விளைநிலங்களில் நன்கு விளைச்சல் கிடைக்கும். இந்த தலத்தில் பல்லவர் கால சோமாஸ்கந்தர் சிற்பம் காணப்படுவது மட்டுமல்லாமல் அவர்களின் நாகக்கொடியும் இங்கு காணப்படுவதால் இது பழமையான கோவில் என்பதை உணர்த்துகிறது. நாகதோஷ தலமாகவும் இருக்கிறது. இத்தலத்தை திருஞான சம்பந்தர் தன் தேவாரத்தில் திருவு சாந்தனம் என்று குறிப்பிட்டுள்ளார். நாமும் ஞானத்தை பெற திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவிலூர் மந்திரபுரீஸ்வரரை வணங்குவோம்.